இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டா சத்தியமா புள்ள பிறக்கணும் திருஞான சம்பந்தர். அப்படி சொல்ல அவருக்கு என்ன யோகியதை இருக்கு? சீர்காழ பிறந்தார், அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா, கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம். அந்த சுவாமி திருவெண்காடு வரும்போது திருவெண்காடே சிவலிங்கமா தெரிஞ்சதா, மெரிக்க முடியும். அம்மானு கூப்பிட்டாராம். பிரம்ம வித்யாம்பாள் அந்த முகிட்டு போறா, வலது பக்கத்துல தூக்கிக்கிறா, தன்மார்ல பால் கொடுக்கிறா. விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவெண்காடு திருஞான சம்பந்தர் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன் மார்ல பால் கொடுக்க இந்த ஆசைப்பட்ட. அம்பாளுக்கு உண்ணாமலையாளன் பேர் உண்டு. உண்ணாமலையாளன் அர்த்தம் என்ன? உண்ணாத முளை அம்பாள், உண்ணாமுலை அம்பாள். பெண்களுடைய மார்பங்கள் குழந்தையோட ஆகாரஸ்தானம். விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை. கானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயக பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை. 10 மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான அழுத காரணத்தினால பார்வதி தன் மால்ல பால் கொடுத்தாங்கிறத விட தன் மால்ல பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டாங்க. இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு பண்ணுகிறவா யாரா இருந்தான்னா அவளை இந்த வர சொல்லுங்க. ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். 3